பிறர் மனைவியை தீண்டாதவனே சிறந்தவன். அப்படின்னா அடுத்தவனுடைய மனைவியை தொடாமல் இருக்கிறவன் தான் சிறந்தவன் அப்படின்னு பேர். கனகபுரம்னு ஒரு ஊர், அதில் தசரதன்னு ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தானா. அவன் ஒரு நாள் வீதி உலா போகும்போது ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க, அதனால அந்த பொண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் அந்த அரண்மனையோடைய ஜோசியரை அழைச்சிட்டு ஜாதகம் பார்த்துருக்காங்க. அந்த ஜாதகத்தில் அந்த பொண்ணோட ஜாதகமும் அரசனுடைய ஜாதகமும் சுத்தமாக பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு. நீங்கள் அப்படி மனம் முடிச்சிங்கன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அந்த அரசர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மந்திரிக்கு அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, மாடியில் கணவனோட பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப கீழே இருந்து அரசன் என்ன பண்ணிருக்காரு, மாடியில அந்த பொண்ணை பார்த்திருக்காரு. ஆஹா, இவ்வளவு அழகான பொண்ணைய நம்ம ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்லி நமக்கு ஜாதகம் சாதகமா இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே போயிட்டு இருந்தாராம். அத பார்த்த மந்திரி என்ன பண்ணாரு, நம்மளுடைய அரசருடைய மனசு சரியில்லை போல இருக்கு, அதனாலதான் அவருடைய முகம் வாட்டமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாராம், அவருடைய மனைவிய ஒரு நாள் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாராம். அரசர் என்ன சொன்னாலும் அதுபடி நீ கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி அனுப்பி வச்சோன்னே அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்களாம், அரண்மனைக்கு போனாங்களாம். போனோடனே அந்த அரசர் அந்த புறத்துல இருந்திருக்காரு. அந்த அரசரை போய் பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு. நீ எதுக்குமா இங்க வந்த, நீ இன்னொருத்தனுடைய மனைவி, ஆனா உன்னை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன், அதனால நான் உன்னை தொட்டு கூட பார்க்க கூடாது, ஆனா உன்னுடைய அழகுல மயங்கினது என்னமோ உண்மைதான், ஆனா நீ மந்திரியோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அதை பார்த்த மந்திரி என்ன பண்ணாரு, நம்மளுடைய அரசருக்கு நம்மளுடைய செய்கள்லாம் பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஆனா அரசன் என்ன பண்ணாராம், திருமணம் பண்ணாக்கா அந்த மாதிரி அழகான பொண்ணாதான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே அந்த அரசர் இறந்து போயிட்டாராம். அந்த அரசர் மேல இருந்த அன்புனால என்ன பண்ணாரு, மந்திரியும் கொஞ்ச நாளே இறந்து போயிட்டாராம்.